இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 9:6. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நமக்காக இந்த உலகத்தில் அவதரித்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் என்னன்னா, அவருடைய பெயர் என்னன்னா அதிசயம், ஆலோசனை தருகிற கர்த்தர். அவர் சாதாரணமான தெய்வம் அல்ல, வல்லமையுள்ள தேவன். அவர் நித்திய பிதாவா இருக்கிறார், சமாதான பிரபுவா இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இந்த நாமமுடைய ஆண்டவர் அற்புதமும் ஆச்சரியமுமான காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா? என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த பலவீனம் மாறாதா? இந்த கஷ்டம் மாறாதா? இந்த தரித்திரம் மாறாதா என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? அதிசயம் என்ற நாமமுடைய ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்கிட்ட வாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரே. அவர் அண்டை வரும்போது உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஆலோசனை கர்த்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன முடிவு எடுக்கணும்னு சில நேரங்கள் நமக்கு தெரியாது. பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம், படிப்பின் விஷயமா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுகிற காரியமா இருக்கலாம். சில நேரங்கள்ல என்ன முடிவு எடுப்பதென்று நம்ம திகைத்து கொண்டிருக்கும் போது தேவ சமூகத்துல அமர்ந்தால் சரியான நேரத்துல சரியான ஆலோசனை நமக்கு கடந்து வரும். மனுஷனுடைய யோசனை அல்ல, மனுஷனுடைய ஆலோசனை அல்ல, தெய்வத்துடைய பாதத்துல அமர்ந்து பாருங்க. சரியான ஆலோசனையை தந்து அழகாய் ஆச்சரியமாய் கத்த நேர்த்தியாய் நடத்துவார். பிரியமானவர்களை, ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் வல்லமையுள்ள தேவன், வல்லமையான தேவன். மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். நித்திய காலமாய் நம்மோடு கூட இருக்கிற அவர் தெய்வமா இருக்கிறார். பிரியமானவர்களே, சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவரிடம் வாருங்க. சமாதானத்தையே வைத்து போகிறேன், ஏன் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் அவர் சொல்லியிருக்கிறாரு. குடும்பங்கள்ல காணப்படுகிற சமாதான குறைவுகள் இயேசுவண்டை நீங்க வரும்போது நிச்சயமாய் அது மாறும். காரணம், அவர் சமாதான பிரபுவா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நாமம் கொண்ட, இப்படிப்பட்ட பெயரையுடைய இயேசுவிடம் நீங்க வரும்போது சகல காரியங்களிலும் அவர் உங்களை அழகாய் நடத்துவார். செபிப்போம். எங்க நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்த தெய்வமே, எங்களை மீட்கும்படியாய், எங்களை ரட்சிக்கும்படியாய், எங்களை சேர்த்து கொள்ளும்படியாய் மீண்டும் வரப்போகிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரத்தோடு இருக்கிற களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும்ப்பா. குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளையிடுகிறபடியினால ஸ்தோத்திரப்பா. செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறபடியினால ஸ்தோத்திரம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருந்து பல எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிறாங்கப்பா. என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். அதிசயம் உள்ளவர், ஆலோசனை தருகிறவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதாவா இருக்கிறவர், சமாதான பிரபுவா இருக்கிற தெய்வம் உங்க வாழ்க்கையில சகல நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.